உட்காருங்க தம்பி, உட்காருமா. இந்தாங்க எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. இதை நான் சாப்பிட மாட்டேன். எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? நானும் சாப்பிட மாட்டேன். உங்க சாப்பாடு உண்மையா ரொம்ப வித்தியாசமா டேஸ்டியா இருந்துச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு நான் நிறைய கேலரிஸ் சாப்பிட்டேன். இதை பர்ன் பண்ணணும்னா நார்மல் ஒர்க் அவுட்டை விட இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ராவா தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இது வேற சொல்லிட்டீங்களே. இனிமே ஒரு மாசத்துக்கு என் சமையல் சூப்பர் ஆஹா ஓஹோன்னு பீத்திக்கிட்டு திரிவா. ஒரு மாசம் இல்ல, சும்மா இருக்கீங்களா? இவங்க சமையலை பத்தி நாங்க இன்னும் 6 மாசத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க போறோம். கிண்டல் தானே பண்றீங்க? இல்லைங்க அத்தை, நிஜமாவே சொல்றேன். Your cooking is superb. எங்க ஒத்த மனசியா கடந்து அல்லாடுறேன். இந்த நேரத்துல கூட அவ வந்து ஒத்தாசை பண்ண மாட்டேங்கிறாளே. இங்க பாருங்கம்மா, இது வரைக்கும் ஸ்னேகா எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். இதுக்கப்புறம் அவளை சரி பண்ணி உங்க மருமகளை அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. எங்க 2 பேரோட பொறுப்பு. என்னங்க? கண்டிப்பா. நீங்க வேணா பாருங்க அத்தை, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கூட இவ்வளவு பொறுப்பா இருந்ததில்ல. என்னையே மாத்தி ஒரு ஆளாக்குனது திவ்யா தான். அதே மாதிரி ஸ்னேகாவையும் மாத்திருவா. நம்பிக்கையோட இருங்க. நீங்க இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. எல்லாத்தையும் ஸ்னேகாவே பார்த்துக்குவா. அவ எங்களுக்கு எந்த வேலையும் செஞ்சு தர வேண்டியதில்ல மாப்பிள்ள. அவ புருஷனை பார்த்துக்கிட்டு நல்லபடியா இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். இவ வருத்தி வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவங்க கிட்ட புகாரெல்லாம் வச்சுக்கிட்டு. அதனால ஒண்ணும் இல்ல, அம்மா சொல்றதும் கரெக்ட் தானே. அவங்க மருமக மேல இருக்கிற அக்கறையில தானே இதை சொல்றாங்க. நான் கண்டிப்பா ஸ்னேகாவை சரி பண்ணி இங்க கொண்டு வந்து விடுவேன். என்ன நம்புங்க. என்ன கிஷோர், எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீங்க ஏதோ வருத்தப்பட்டு பேசுற மாதிரி இருக்கு. எல்லாம் சரியாயிடும். எங்க அப்பா சொன்னதே தான் நானும் சொல்றேன். நீங்க எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட நாங்க புகார் சொல்லி பேசிட்டு இருந்தா அவ்வளவா நல்லா இருக்காது. இது விஷயமா நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோமே. ஆமா திவ்யா, எதையும் செஞ்சுட்டு சொல்லுவோம்.